ஒவ்வொரு பெண்களுக்கும் பயம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் நம்ம இந்தியாவை பார்த்தா சும்மா அதறணும்ல. படம் அது பிளாஸ்ட் தான். படத்தில் ஒரு பெண்ணோட அப்பாவை ஜெயிச்சிருக்காரு. ரெண்டாவது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணனாவும் ஜெயிச்சிருக்காரு. ராவண மொவண்டா சாங்ல அப்படி என்ட்ரா வரல, அதுவே வேற லெவல். படம் அது பிளாஸ்ட் தான். கடைசி படம்னா அதுதான் பயங்கரமா தெரிக்க விட்டாரு. கடைசி படத்துக்கு ஏத்த மாதிரி தான் பண்ணிருக்காங்களே. அதான் சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் விட்டுருக்கலாம். சரி பண்ணிட்டானுங்க. ஆனா அது என்ன பண்றது தெரியல. ஓடிடில ரிலீஸ் பண்ணாங்கன்னா பாத்துக்க சொல்லுங்க. இப்போ வேணாம். நம்ம மக்களுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா அந்த அவேர்னஸ் வரணும்ல, அதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. மக்கள் கண்டிப்பா பார்க்கணும். ஆமா, எல்லாருமே கேமியோ பண்ணிருக்காங்க. குஷி ஆனந்த் ஃபேன் நாங்க. இதுக்கப்புறம் எவ்ரி ஃப்ரேம் கருத்து தான் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அப்படின்னு ஃபுல்லா இல்ல, செம என்டர்டெய்னிங்கா கொஞ்சம் கருத்தும் கலந்துருக்கு. ஆக்சுவலாக பார்க்கவே நல்லா இருக்குங்க. கடைசியாக வரும்போது அழுகிற மாதிரி இருக்கு. அதான் ஓட விட்டுட்டு ஓகேவா, அதுக்கப்புறம் கெத்தா வந்து நிற்கணும். அப்படி நின்னாதான் இந்த உலகம் நம்மளை கவனிக்கும். ஓகேவா, அதுக்கு ஒவ்வொரு பெண்களுக்கும் பயம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாட்டுக்காரனுக்கும் நம்ம இந்தியாவை பார்த்தா சும்மா அதறணும்ல. ஓகேவா, ஊர் உலகத்தில் எவ்வளோ கலவரம் நடக்குது, நம்ம இந்தியாவில் மட்டும் எதுவுமே நடக்கலைன்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள 1000 ஜாதி 1000 மதம் இருந்தால் கூட நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோம். அந்த இந்தியாவை மிஷன் மிளகா இல்லடா, எந்த மிளகா வந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதை தான் எங்கள் அண்ணன் ஜனநாயகத்தை காப்பாற்றி ஜனநாயகனாக வந்து நிற்கிறாரு. ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் கிளம்பும் ஸ்டார்டிங்கில் இருந்து ஃபைட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுமே சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. கரெக்டான டைமுக்கு வந்திருக்காங்க. என்ன நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்லா இருந்துச்சு. ஜனநாயகன் 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 தளபதி 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 சிஎம் தளபதி. ஜனநாயகன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ராவண மொவண்டா சாங்கில் அப்படி என்ட்ரா வரல, அதுவே வேற லெவல். மாஸ் சீனுக்கு பஞ்சமே இல்லை. பயங்கரமாக இருக்குது ஃபைட்லாம். தளபதி படம்னா இதுதான். அப்படி பயங்கரமாக மாஸ் சீன்ஸ் எடுத்திருக்காரு. இது வந்து வெறும் பகவந்த் கேசரி மாதிரி மட்டும் இருக்காது, நிறைய பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் இருக்குது. பகவந்த் கேசரியில் வந்து வெறும் சோல்ஜராக ஆக்குறது மட்டும்தான் இருக்கும். இதில் விஜய் அண்ணனுக்காக நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காரு. ஹெச் வினோத் வந்து ரொம்ப சூப்பராக விஜய் அண்ணனை யூஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டு படம் பிளாஸ்டாக இருக்குது. ஜனநாயகனும் அவர் தான், பணநாயகனும் அவர் தான். கலெக்ஷனில் கில்லியாக கலெக்ஷன் ஆக போகுது படம். எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீங்கள் பார்க்குறீங்களா, நேற்றுலேருந்து ஃபுல்லாக திருவிழா தான். நம்ம இப்போ வருஷம் எல்லா வீட்லேயும் திருவிழா வந்துடும். இதுக்கு மேலே இது அவ்வளோதான், இது ஃபேர்வெல், இது முடிஞ்சுது. ஸோ அதனால் மக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து பார்த்தவங்க எல்லாமே செலிப்ரேஷன் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹேண்டில் பண்ண விதம் ஒன்று இருக்குது. சொல்லணும்னு சொல்ல, படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். லீக் ஆகி அந்த மொபைலில் பார்த்தவங்க கூட வந்து பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு அந்த ஃபேர்வெல் என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்தியிருக்கு. நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஒரு தலைவன் தான் ஒரு நாட்டை சரியான வழி நடத்த முடியும். அந்த தலைவன் தவறு ஏற்படுத்துகிறான், நாடே குப்பையாக மாறிடும் நிச்சயமாக. இந்த மதவாத அரசியல் பண்ணுறது நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க நான் இப்போ ஒரு பயணம் பண்ணேன். அண்ணனுக்காக டிவி கேட்க ஒரு பயணம் பண்ணேன். 38 டிஸ்ட்ரிக்ட் போனேன். மக்கள்கிட்ட கலந்துக்க ஜாதி மதம் பார்க்கல, விவசாயிங்க, பழங்குடியினர், மீனவர் எல்லாத்தையும் பார்த்தேன். என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம ஒற்றுமையாக இருக்குமா, என்ன மாதிரி விஷயங்கள் கோரிக்கை நம்ம வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க. வரவேற்றாங்க விஜய் அண்ணனை. அதே மாதிரி உட்கார வச்சுருக்காங்க நாற்காலியில். அதே தான் அந்த படத்தில் ரெப்ளிகேட் ஆகிருக்கு. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஹெச் வினோத் சார் வந்து ஒரு தப்பான டேட்டா கொடுக்க மாட்டார். அவர் வந்து கரெக்டாக ஃபாலோ, அவரோட விஷயங்கள் எல்லாமே வந்து டேட்டா ரியலாக இருக்கும். ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் விஜய் அண்ணா ஃபிலிம்ங்கிற தாண்டி
வினோத் அண்ணனோட ஒரு ஒரு மாஸ்டர் பீஸ். அவரோட லைஃப் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் வேறு. லாஸ்ட் ஃபிலிம் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. விஜயனை வந்து இதில் 2 விதத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஒன்று படத்தில் ஒரு பெண்ணோட அப்பாவை ஜெயிச்சிருக்காரு, 2வது இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணனாவும் ஜெயிச்சிருக்காரு. அந்த விஷயத்தில் ஒரு டேட்டா சொல்லியிருக்காங்க. இப்போ நீட் ப்ரோட்டஸ்ட் நடக்குது, அதுக்கான விஷயமும் உள்ளே இருக்குது. இப்போது நம்மளுக்கு அதிருப்திகள் வரும், ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டென்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீட் கசிவுங்களால ஒரு போராட்டம் பண்ணலாம், அறவழியில் போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் எங்கேருந்து நிறைய அடிதடிகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மற்ற சுயநலத்துக்காக சில பேர் உள்ளே வந்து அங்கே பிரச்சனைகள் ஏற்படுத்தி விட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம பிரச்சனையை பார்த்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்க்கணுமே தவிர, பிரச்சனையை கிரியேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாமே அதை முக்கியமாக சொல்லியிருக்காங்க. பெண்ணுக்கு ஆமாம், ஏஜ் சான்றிதழ். ஏன்னா உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அட்லாஸ்ட் ஒரு கமர்ஷியல் ஒர்த்தாக இருக்கும், உள்ள ராவாக இருக்கும், பிளட் அது அந்த மாதிரி விஷயங்கள் கன்சர்ன் பண்ணால் ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களாம் அப்புறம் பார்க்கக்கூடாது.